ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ஸ் ஷார்ப் எட்ஜஸ் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் 3 ஷேப் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதாவது ரவுண்டு, ஸ்கொயரு, அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் 3 ஷேப் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு பாருங்கள் எப்படி நம்ம வந்து நீடியில் வந்து பீட்ஸ் லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அப்போ எடுத்த மாதிரி உட்டன் நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் பீட்ஸில் அயன் நீடில் இருக்குது, அது வேணுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து அதில் லோட் ஆகும். அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ போக போக சொல்கிறேன். ஓகேவா? அப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணுவோம், பேக் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு நான் வந்து 2 பீட்ஸாக வந்து நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதில் 2 பீட்ஸ் நான் தள்ளுறேன். தள்ளிட்டு நீங்கள் அந்த பீட்ஸை வந்து நகர்த்தணும். நீங்கள் நகர்த்துனீங்க அப்படின்னா தான் அது நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும். அதனால் பீட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பீட்ஸோ இல்லை 2 பீட்ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பீட்ஸை வச்சுட்டு நீங்கள் நவுத்தணும். இங்கே வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே போட்ட உடனே நான் ஸ்டிச் பண்ணலை. பீட்ஸை போட்டுட்டு நீடினால் லைட்டாக அந்த பீட்ஸை நவுத்துறேன் பாருங்கள். அந்தமாதிரி நவுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் லூஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஒரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி கர்வாக வர இடத்துல வந்து நீங்கள் சிங்கிள் பீட் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப லூஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் கிளாஸஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் அப்படியே அந்த இது ஃபுல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன், எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களோட டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் எப்படி வரும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இது சுகர் பீடு அப்படின்றதுனால ஒரு இடத்துல வந்து நம்ம டபுளாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல வந்து நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் சுகர் பீட்ஸ்க்கு அப்புறம் வேறு எந்த பீட்ஸில் நீங்கள் போட்டாலுமே கண்டிப்பாக சிங்கிள் பீட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது மட்டும் நீங்கள் நல்லா நினப்பில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் தேவைப்படுன்னு பாருங்கள். 1 போட்டால் கரெக்டாக இருக்குமா இல்லை 2 போட்டால் கரெக்டாக இருக்குமான்றதை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த பீட்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து அதோட எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் ஒன்று வச்சு பார்த்தேன், எனக்கு சரி வரலன்னு பார்த்து நான் இன்னொன்று போட்டு நான் வந்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு பீட்ஸில் இந்த மாதிரி லோட் பண்ணி உங்களால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் பீட்ஸில் அப்போதைக்கு நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது உங்களுக்கு நீங்கள் போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பீட்ஸில் நிறையா நீடிலில் வந்து நிறையா பீட்ஸை வந்து நீங்கள் லோட் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்கொயரில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீடியில் வந்து எப்படி நான் பீட்ஸை லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பீட்ஸை கையில் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு அதை நீங்கள் வந்து 2 பீட்ஸாவோ இல்லைனா ஃபுல்லாகவுமே உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் வந்து நீடில் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அப்படியே இந்த லைன் ஃபுல்லாகவுமே நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் போட்டிருக்கிறதுனால நம்ம அப்படியே 2 பீடாகவே நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் போடும்போது நீங்கள் வந்து அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பின்பக்கம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு போவீங்களோ அதே மாதிரி தான் இதிலுமே குட்டி லாக் அந்த எட்ஜஸ் வரலும் போயிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நம்ம மேலே வந்து ஏறணும். அதாவது வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கரெக்டாக கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? அந்த சைட்லலாம் இருந்த கிளிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த சைடில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், நான் மேல் வாட்டமாக ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படி நான் கீழே கொண்டு வந்து நான் ஸ்டிச்சஸ் பீட்ஸ் லோட் பண்ணி நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலுமே நல்லா கிளியராக புரியும். நீங்கள் அதில் பீட்ஸை த்ரெட்டில் எப்படி நீங்கள் வந்து மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நீங்கள் கீழே அப்படியே ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பீட்ஸ் டைப்லையுமே நீங்கள் மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், கடைசி இதுக்கு வந்துட்டோம். இதிலுமே அப்படி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கேப் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணிங்கன்னா போதும்.
தேவையான அளவு லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து எண்ணெட் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுவுமே நம்ம எண்ணெட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து எப்படி ட்ரையாங்கிள் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே இருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எந்த ஸ்டிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே பேக் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள் 2 பீட்ஸாக வந்து நான் கோத்துட்ருக்கேன். அந்த 2 பீட்ஸை வந்து நான் நீடிலேருந்து த்ரெட்டுக்கு மாற்றிட்டு நான் எப்படி தள்ளி விடுறேன்னு பாருங்கள். நவுத்திட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல ஸ்டிச்சை போடுறேன். பாருங்கள், எடுத்துட்டு பீட்ஸோடு நம்ம நல்லா நகர்த்தணும் அப்படின்னா அது போய் நல்லா ஒட்டிக்கும். ஒட்டிக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நகர்ந்து வராது, லூஸ் ஆகிற பிரச்சனை இருக்காது. ஓகேவா? இதுலையுமே அதே மாதிரி தான். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நம்ம எப்படி கொண்டு வரணும்னா குட்டியாக அந்த ஒரு லாக்கை போட்டுட்டு தான் நம்ம வந்து திருப்பணும். 2 பீட்ஸாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். 2 பீட்ஸ்க்கு மேலே நான் போடலை. 2 பீட்ஸு இல்லைனா ஒரே ஒரு பீடு, இது மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறது. பாருங்கள், இப்போ அந்த கார்னருக்கு வந்துட்டோம். அந்த கார்னருக்கு வந்து தேவையான அளவு நம்ம பீட்ஸ் ஒரு பீடோ 2 பீடோ வச்சுட்டு பாருங்கள், கீழ்வாட்டமாக ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே நான் மேலே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இது புரியல அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? பிகினராக இருக்கீங்க அப்படின்னும்போது கொஞ்சம் அந்த எந்த பக்கம் ஸ்டிச்சஸ் லாக் போடணும், எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாகவே புரிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வருதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆஃப்லைன்லையுமே கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சின்னதாக கடை மாதிரி பார்த்துக்கிட்ருக்கேன். அது எனக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிற வரலும் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகேவா? ஏன்னா நானே எடுத்து நானே வீடியோலாம் எடிட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த இது இருக்குது. நான் சீக்கிரமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி போட்டு பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்பிவிடுங்க.